ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வ்ளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, இது போன வாரம் மண்டே எடுத்த வ்ளாகுங்க. சண்டே ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வேண்டியது இருந்துச்சு. மண்டே இருந்து கார்த்திகை ஸ்டார்ட் ஆகுறதுனால கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிடலான்னு இருந்தோம். ஏன்னா வந்ததுலேருந்து ஸ்வைஃபர் போடவே இல்லைங்களா? அதனால கொஞ்சம் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாமே ஃபுல்லாக கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே ஈவினிங் நானு, தம்பி, பாப்பா 3 பேருமே பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிட்டோம். நான் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு தான் கிளம்புனேன். ஏன்னா, அந்த ஸ்வைஃபர் போடும்போது கொஞ்சம் ஸ்மெல் ஹெவியா இருக்கும். ஸோ, பசங்கள வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நாங்க வெளிய போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஹாலுக்கு மட்டும் போட்டு விட்டாங்க. கிச்சன் மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணாம இருந்தது. ஏன்னா, கொஞ்சம் டயர்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். அதனால என்ன பண்ணேன், காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு ஒரு 4:45 இருக்கும். அப்பவே எந்திரிச்சு நம்ம இந்த இந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டா அந்த தண்ணி தெளிச்சு லிக்விட் மட்டும் ஊத்திட்டு, இந்த அயர்ன் பிரஷ் இருக்கு பார்த்தீங்களா, அது லைட்டா போட்டு பிரஷ் பண்ணாலே எல்லாமே சுத்தமா கிளீன் ஆயிரும். மெயினா இந்த மேல கிளீன் பண்றது கூட ஈஸிங்க. இந்த அடுப்புக்கு அடியில கிளீன் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா லைட்டா சிந்துனா கூட கீழ போயிரும். நெறைய பேர் இந்த பாயில் ஷீட் கவர் பண்ற மாரி போட்டிருக்கீங்க. நானும் அத வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் அது மாட்டல. இனிமேல் தான் அது மாட்டணுங்க. ஸோ ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு, நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் ஆவது ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிருவேன் அடுப்பு. ஏன்னா சம்டைம்ஸ் அது ரொம்ப கொட்டிடுச்சுன்னா, இந்த பூச்சி எல்லாம் வர மாரி ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுருவேன். ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு, கிச்சனும் ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேங்க. போன வாரம் நானு ஒரு மினி வ்ளாக் போட்டிருப்பேன். இந்த மாரி நானு வெயிட் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. "அக்கா நீங்க ஆல்ரெடி வெயிட் கரெக்ட்டா தானே இருக்கீங்க. நீங்க ஏன் வெயிட் கம்மி பண்றீங்க? பார்க்கறக்கு ஒல்லியா தான் இருக்கீங்களே" அப்படின்னு நெறைய பேர் கேட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாம, அம் வெயிட் லாஸ் டிப்ஸும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. "எங்களுக்கும் உங்கள பத்தி டயட் சொல்லுங்க. நீங்க ஃபாலோ பண்றது" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எப்படி டயட் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். அந்த மாரி ஃபுட் ரொட்டீன் தான் நான் இப்பவுமே எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு அதுலயும் நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 1 வீக் முடிஞ்சிருக்கும். அதுலயும் சில பேர் "எப்படிக்கா 1 வீக் ரைஸ் எடுத்துக்காம இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அ நீங்க ரைஸ் எடுத்து சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல 60 டேஸ் டயட் ரொட்டீன் சொல்லிட்டு இருக்கும். அதுல நீட்டா இருக்குங்க. என்னென்ன ஃபுட்டு நான் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதில ஃபுல்லா நான் ரைஸ் எடுத்து தான் வெயிட்டே கம்மி பண்ணேன். இன்னொருத்தவங்க எப்படி நீங்க ரைஸ் அளவு மெஷர் பண்ணிக்குவீங்க? எத்தன கிராம் எடுத்துக்குவீங்க? அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரைஸோட அளவு. நான் ஒரு 100லேருந்து 150 கிராம்ஸ் தான் எடுத்துக்குவேன். ஸோ, நான் வெயிட் கம்மி பண்றதுக்கான ரீசன் என்னன்னா இந்த தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே தம்பிக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. இயர் இன்ஃபெக்ஷனும் ஆயிடுச்சு. திடீர்னு காது வலினால அவனால தூங்கவும் முடியல. அவனுக்கு ஃபீவர், கோல்டு எல்லாமே இருந்துச்சு. அவன் ஓரளவுக்கு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே பாப்பாக்கும் அந்த மாரியே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு பண்ண ஸ்வீட்டே நானே நெறைய சாப்பிட்டுட்டேன். ஸோ, அதனால என்னால ப்ராப்பரா வாக்கிங்கும் போக முடியல. டயட் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி தான் நான் 100 டேஸ் டயட் ரொட்டீன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 40 டேஸ் அது கரெக்ட்டா போயிட்டுருந்தது. இந்த ரீசன்னால தான் நான் அத ஒரு 1 மந்த் ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, என்னால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல. ஒரு விஷயம் பண்ணா கரெக்ட்டா பண்ணணும். அதனால தான் நானு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வெளிய ட்ரிப்பு போனவங்களும் நல்லா ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். கார்போஹைட்ரேட் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா, எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. சரி நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி அதுக்கு முன்னாடி ஒரு நல்லா சாப்பிட்றலாம் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட இந்த 4, 5 வாரத்திலேயே எனக்கு 3 1/2 கிலோ ஏறிருச்சு. எனக்கு எப்பவுமே இப்படிதாங்க.
உருப்படியா நான் வந்து டயட் ரொட்டீன் இருந்தா மட்டும் தான் என்னோட வெயிட் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகும். கொஞ்சம் லூஸ் விட்டாலுமே வந்து என்னாச்சுன்னா கடகடன்னு ஏறிரும். இன்னுமே வந்து ஒரு 2, 3 வாரம் வந்து நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டேன்னா, அதுவும் அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா 61, 62 ஈஸியா நான் ரீச் ஆயிருவேன். மறுபடியும் வந்து வெயிட் கம்மி பண்றது கஷ்டம் தான். அதனால தான் வந்து நானு எகைன் இந்த கார்த்திகை ஸ்டார்ட் ஆகுதா, ஏன்னா நான் வெஜிடேரியன் எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து நான் பிளான் பண்ணேன். கார்த்திகை 1லருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து நான் ஃபுல்லா ரைஸ் எடுத்திருக்கவே மாட்டேன். ஏன்னா, நான் அதுக்கு முன்னாடி தான் வந்து ஓவர் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்ட மாரி ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓவரா சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரியல, அந்த மாரி ஃபீலா இருந்தது. அதனால தான் வந்து கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 1 வீக் வந்து ரைஸ் எடுத்துக்காம இருந்தேன். இதுதான் ரீசன். நீங்க என்னோட டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்றீங்கன்னா, இப்ப வந்து 50 டேஸ் டயட் சேலஞ்சுன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து மடிச்சு வைக்கலான்னு, அவங்க எந்திரிக்க முன்னாடியே மடிச்சு வைக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு வந்து மெஷின்ல இருந்து ட்ரையர் பண்ணி எடுத்துட்டாலே அப்பவே கையோட மடிச்சிரணும். ஊர்ல இருக்கும்போதே வந்து இந்த கொடியிலலாம் காய போடுவோல்லங்க, அப்பவே கையோட எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சுருவேன். எனக்கு வந்து துணி மடிக்காம போடுறது எனக்கு சுத்தமாவே புடிக்காது. அதனால அந்த வேலைய முடிச்சிடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் நாங்க வாங்கியிருந்த பெட்டுக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட் கிடையாதுங்க. இந்த மாரி ப்ரொடக்டர் தனியா குடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நாங்க போட்டு விட்டுருந்தோம். ஏன்னா, அது வந்து வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் வந்து அது வாஷபிளான்னு செக் பண்ணிட்டு தான் போட்டேன். ஜஸ்ட் வந்து மைல்டு வாஷ் மட்டும் பண்ணுங்க. ஹெவி வாஷ் வந்து செய்ய வேணான்னு தான் போட்டிருந்தாங்க வாஸ்கர் லேபிள்லயே. ஸோ இந்த மாரி லைட்டா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டேன். அன்னைக்கும் பார்த்து வெயிலயே காணோங்க. நான் பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். சரி மெல்ல காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில வந்து தூங்கி பசங்க எந்திரிச்சு வரக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். கரெக்டா தம்பியும் பாப்பாவும் வந்துட்டான். அவன் வந்து காலையில எந்திரிச்சு வரும்போதே சைக்கிள்ல தான் எந்திரிச்சு வந்தான். இந்த ஒரு படத்துல கூட வடிவேலு வந்து சைக்கிளோடவே சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் வந்து என் பையனும் அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் வந்து சைக்கிள்ல சுத்திட்டு இருப்பான். காலையில எந்திரிச்சு வந்தோடனே அம்மா கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சுளுக்கிருச்சா அப்படின்னு கேட்குறேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். லைட்டா வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு விட்டேங்க கழுத்துல. அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா எந்திரிச்சு வந்தா. 2 பேத்தையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வந்ததும், அவன் வந்து காலையிலேயே வந்து எனக்கு சாக்லேட் குக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தான். சரி இந்த வாரம் வந்து அவனுக்கு தம்பிக்கும், பாப்பாக்கும் வந்து பட்டர் குக்கியும், சாக்லேட் குக்கியும் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பட்டர் குக்கி பண்றதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல வந்து பட்டர் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 120 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு, அது கூட வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு 60 கிராம் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, கடைசியா ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த மாரி கையிலேயே எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்ததும், எனக்கு வந்து பால் தேவைப்படல. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்ததும் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த குக்கி வந்து ட்ரேல வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கும்போது, நான் இந்த மாரி நல்லா ஒரு ஷேப்ல எடுத்துட்டு, டிசைனுக்காக வந்து இந்த ஃபோர்க் வச்சு லைட்டா இந்த மாரி பிரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாரி எல்லா மாவுமே எடுத்து இந்த மாரி குக்கி பேட்டர்ல வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவன வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு 15 மினிட்ஸ் நீங்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா, சூப்பரா பேக் ஆயிடுச்சுங்க. அந்த டைம்ல வந்து நான் சாக்லேட் குக்கிக்குமே வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனோட ரெசிபி வேணும்னா, இதுக்கு முன்னாடி விளாக்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேல ஐ கார்ட்லயும் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா எல்லாமே பேக் பண்ணி முடிச்சு எடுத்து வைக்கிறேன். தம்பியும், பாப்பாவும் கரெக்ட்டா வந்துட்டாங்க. அவன் வந்து ஆறுறதுக்குள்ளேயே அவசரம். நான் ட்ரேல தான் இருக்கு. சூடா இருக்குடா ஒரு 5 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனே எடுக்கணும்னு சொல்றான். ஸோ கரெக்ட்டா வந்து ஓரளவுக்கு கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நானு தம்பிக்கே குடுத்தேன். அவனோட ரியாக்ஷன் பாருங்க சாப்பிட்டதுக்கப்புறம். அப்படியே வாயில வச்சதுமே கரைஞ்சிருச்சுங்க. பட்டர் குக்கி வந்து பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 3 இன்கிரீடியன்ட்ஸ வச்சு சூப்பரா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.